ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட 9th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவா புரியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ யூனரை கீழே உழுவாம தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க லைட்டா வெக்கப்படுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்கள தூக்கி விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரியே வேஸ்டான லிக்விடை எப்படி ரிஃபைன் பண்றது, இது ஒரு கோயின்சிடென்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இது ஒரு பேசிக்கான 2 ஸ்டீம் அண்ட் 3 டிவிஷன் டெக்னிக் தான். இதை பத்தி நீ அதிகம் தெரிஞ்சுக்கணும்னா போய் ஆன்சியன்ட் புக்கை படிச்சு பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆன்சியன்ட் புக்ல இருக்க டெக்னிக்கை என்னால கூட பண்ண முடியாது, இவன் எப்படி அதை பண்ணனா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப யூனர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாஸ்டர் ரன்ரோய் சொன்னதை நான் கேட்டிருக்கேன், 2 ஸ்டீம் அண்ட் 3 டிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு அதிகமான ஸ்பிரிச்சுவல் பவரை கண்ட்ரோல் பண்ணணும், ஆனா இவன் அதை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்த யூனரும் நம்ம ஹீரோ பின்னாடியே போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன் பின்னாடி யூனர் வரதை பார்த்துறான். உடனே திரும்பி, மிஸ் யூனர், இப்பவாவது நான் பொய் சொல்றவன் இல்லைங்கிறத நம்புறீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டருங்கிற பெயருக்கு நான் தகுதி இல்லாதவன்னு சொன்னீங்கல்ல, அப்பனா நீங்க ஒரு பொய் சொல்றவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, மிஸ் யூனர் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னா நான் ஒரு பொய் சொல்றவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். இதை பார்த்த யூனர் நம்ம ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டர் குன் எங்களோட லீ ஃபேமிலிக்கு வந்திருக்கிறீங்க, அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்க என்ன தாராளமா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, மிஸ் யூனர், நான் மெடிசனை ரிஃபைன் பண்ணதுனால ரொம்ப டயர்டா இருக்கேன், அதனால நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூமை காட்டுறீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்களும், மாஸ்டர் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோவை ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அப்ப மாஸ்டர் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஓடி போய், மாஸ்டர் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வேண்டான்னு சொல்லிடுறான். அதை கேட்டு அவங்க கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே ஓடி போய் நம்ம ஹீரோ உட்கார்றதுக்கான பெட்டை ரெடி பண்ணிட்டு, மாஸ்டர் பெட்டோட எச்சில பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, மாஸ்டர் உங்களை மாரியே மென்டல் பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, என்னோட 10,000 வருஷம் பழமையான டிவைன் சென்ஸ் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா என்னால இவ்வளோ ஈஸியா ஸ்பிரிச்சுவல் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யூனர் கிட்ட என்ன சொல்றான்னா, என்கிட்ட எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு யூனர் கோவமாயி நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி, நீ என்கிட்டயே விளையாடுறியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப யூ சேன், நீ எந்த ரூம்ல இருக்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்ப நம்ம ஹீரோ அவனோட கழுத்துல இருந்த யூனரோட கையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இருக்கிற ரூமுக்கு ஹான் வர்றாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோ யூனரோட கையை பிடிச்சிருக்கதை பார்த்து கோவப்படுறாங்க. அப்ப யூனரும் நம்ம ஹீரோ அவங்களோட கையை பிடிச்சிருக்கதை பார்த்து கோவப்பட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹான் கோவப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் ஹான் என்ன சொல்றாங்கன்னா, குன்யூ சேன், நீ லீ ஃபேமிலிக்கு வந்த உடனே ஃப்ளவர்ஸோட விளையாட தொடங்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட மூக்க பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான், மிஸ் யூனர் இங்க என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இதையெல்லாம் பார்த்த யூனர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தான் என்ன புள்ளி பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹான் சம கோவமாயி நம்ம ஹீரோவோட கன்னத்துல ஒரு அறை விடுறாங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு வேற ஒரு பிளேஸை தான் காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா, லார்ட் யங் மாஸ்டர் இறந்துட்டாரு, அவர் யூக்சி சிட்டிக்கு வெளியே தான் இறந்து இருந்தாருன்னு சொல்றான். அதை கேட்டு அவன் கொஞ்சம் கூட கவலைப்படாம அங்க இருக்க ஒரு டீ எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, லின்யாவட்டியாவனும் மத்தவங்களும் யூக்சி சிட்டிக்கு வந்திருக்காங்க, அவங்க லின் ஃபேமிலியில தான் தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அவன் சம கோவமாயி அவன் குடிச்சுக்கிட்டு இருந்த கிளாஸை உடைச்சிடறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பேர் எழுதி அடிச்சு வச்சிருக்கான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு லீ ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அப்ப யுவான்பா நம்ம ஹீரோ கொடுத்த டெக்னிக்கை தான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த லீ ஃபேமிலியோட லீடர் என்ன சொல்றாருன்னா, எந்த மாதிரியான ஹேமர் இது, இந்த மாதிரியே மார்ஷியல் ஆர்ட்டை என்னோட லீ ஃபேமிலியில தேடுனா கூட கிடைக்காதுன்னு சொல்றாரு. அப்ப யுவான்பா அவனோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, இந்த கிட் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கான், எனக்கு ஏத்த மாதிரியே டெக்னிக்கை தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப லீ ஃபேமிலியோட லீடர் என்ன சொல்றாருன்னா, ஆவுட்டியா, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் யுவான்பாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் குன் இன்னும் இந்த யூக்சி சிட்டிக்கு ஃபெமிலியர் ஆகல, அதனால நீ இன்னும் சில நாளைக்கு மிஸ்டர் குன் கூடவே இருன்னு சொல்றாரு. அதுக்கு யுவான்பாவும், சரி நானும் அந்த பையன் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.